அன்பான இறைவன் வரம் தந்ததா என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் தனை தந்ததா புவி வாழ்வு சுகமானது. அன்பான இறைவன் வரம் தந்ததா என் வாழ்வு சுடரானது. என் வாழ்வு காணிக்க இறைவா உன் பாதம் சரணாகும் தலைவா. என் வாழ்வு காணிக்க இறைவா உன் பாதம் சரணாகும் தலைவா. ஒளியின்றி விதைகள் முளைத்திடுமோ, நீரின்றி பயிர்கள் செழித்திடுமோ, அன்பின்றி மரங்கள் இணைந்திடுமோ, உன் அருளின்றி மனிதம் பிறந்திடுமோ. உனக்காகவே பஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரால் கூடிடுவோம். ஒருமையுடன் பலி அர்ப்பணிப்போம். வருவோ துறவாயிடுவோ, புதிதாய் பீடமமைத்திடுவோ. குருவின் அன்பினோடு பலியை திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போ. பஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரால் கூடிடுவோம். ஒருமையுடன் பலி அர்ப்பணிப்போம். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். பூவுலகெங்கும் மானிடர் கமைதி நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். பூவுலகெங்கும் மானிடர் கமைதி நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். பூவுலகெங்கும் மானிடர் கமைதி நம்பிக்கையும் என்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலகமாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடப்படாதையும் தீயாவியில் நின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதி முதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் உலகமாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஜெபிப்போமாக. சமாதானமுடனே எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பு திருமகன் மனித இனத்தை புதுப்பிக்கவும் மீட்பவுமாக எங்களுக்கு உதய கூர்ந்தொழிய மறைப்பொருட்களை நிறைவேற்ற நாங்கள் வலுவற்றோராயினும் எங்கள் வலிவுமே போக்கி எங்களை வல்லவராக்கியருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரே என் அரசேயும் புகழை என்றும் பாடிடுவே. சர்வேசாவும் திருநாமம் போற்றிடுவேன் நான் எந்நாளும். ஆண்டவரே உம் புகழ் பாடி அனுதினம் உம்மை வாழ்த்திடுவே. ஆண்டவர் மகிமை நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும். நிகரில்லாயம் நிறைவாவும் மகிமைக்கில்லை அளவறிவே. தலைமுறை தலைமுறையோடென்றும் அரும்பெரும் செயல்களை அறிவிக்கும். ஆண்டவரே உம் கைத்திறனை பாடி புகழ்வர் மானிடரே. மகிமை பொருந்திய உம் புகழை புவியில் நான் பறைசாற்றிடுவேன். மக்களினத்தார் மத்தியிலே புகழ் கீதம் பாடிடுவே. திரளாம் மக்கள் முன்னிலையில் புகழ் பாடி வணங்கிடுவே.
நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, முது நறுமணம் எங்களில் வீசவும் உண்மையும் ஞானம் எங்கள் ஆத்மாக்களை விளைவிக்கையும் செய்யும் பொழுது வானகத்தின் எழுந்தருளி வரும் திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேறுகளும் நலங்களும் நிறைந்து முடிச்சூடி நிற்கும் திருசபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களே தகுதியுடையோராக்கியருளும். எனது எல்லாவற்றையும் படைத்தவர் அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்று அழைக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்களுடையவர்களே உயர்ப்பிப்பவரும் ஆத்மாக்களை மீட்பவரும் உயிரே நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் ஒக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற சர்வேசுரனை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். சர்வேசானி தூயவரே, வல்லவரே நீ தூயவரே, அமரரே நீ தூயவரே, எங்களிலும் அதருள் பொழிந்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் உடனே. புனிதர்களில் மனமொந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அவரருமான ஆண்டவர் புதியல்புக்கு ஏற்றமாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீர்வதித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியாகி இறைவா என்றென்றும் ஆமென். வானகம் எப்பொழுதும் இறைவன் தம் புகழே போற்றி புகழ்கிறது. தூயாவியின் கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திருநாளதனின் தூய்மையான நிறைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். அவர் தம் கைத்திறனை வானகம் எப்பொழுதும் ஓதியுணர்த்திடுமே. தூயாவின் கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திருநாளதனின் தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். பகலுடன் பகலாக புகழுரை எப்பொழுதும் இறைவா உமக்காக
தூய ஆவியின் கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திருநாளதனின் தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். விண்ணக தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் புகழுண்டாகட்டும். தூய ஆவியின் கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திருநாளதனின் தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். ஆதியில் இருந்தது போல் இன்றும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். தூய ஆவியின் கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திருநாளதனின் தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வளிப்பவையும் தெய்வீகமானுமுடைய கட்டளையின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியே ஒளிவித்தருளும். அவை வழியாக ஆத்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாவிலும் புகழவும் புது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை, மகன், தூயாவியாக இறைவா என்றென்றும் சகோதர சகோதரிகளே, திருத்துத பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். மிசிகா உண்மை ஆசீர்வதிப்பாராக. 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களிடம் வந்த நோக்கம் வீணாகவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். உங்களிடம் வரும் முன்பே பிலிப்பு நகரில் நாங்கள் துன்புற்றோம், இழிவாக நடத்தப்பட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். இருப்பினும் பெரும் எதிர்ப்புக்கிடையில் கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நாம் கடவுளிடமிருந்து துணிவு பெற்றோம். எங்கள் அறிவுரைகள் தவறற்றவை, கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல. நாங்கள் தகுதியுடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார். அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம். மனிதர்களுக்கல்ல, எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாயிருக்க பார்க்கிறோம். நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை, இது உங்களுக்கு தெரிந்ததே. போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை, இதற்கு கடவுளே சாட்சி. கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் என்னும் முறையில் நாங்கள் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும். ஆனால் மனிதர் தரும் பெருமையை உங்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை. மாறாக நாங்கள் உங்களிடையே இருந்தபொழுது தாய் தன் குழந்தையை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம். இவ்வாறு உங்கள் மீது ஏக்கமுள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாயிருந்தோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல் உங்களை நடத்தினோம். தம்முடைய ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம். உங்களை ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா. என்னுள்ளத்தில் இனிதொரு செய்தி பதும்பி வழிந்து
அவனை வடித்திடுவேன் எந்த நாவு வரகவிகையில் எழுதும் கோல் போலாகின்றதே. தந்தை திருமகன் தூய ஆவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும் ஆதி முதற்கின்னாள் வரை என்று அவ்வாறாகுக. ஆமென். அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா 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 பாடுகிறேன் நான். அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆத்மாவுடனும். புனித லூக்காரை தந்த ஆண்டவர் இயேசுவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மிசிகாவுக்கு புகழ். அதிகாரம் 17-11 മുതലുള്ള இறை வார்த்தைகள். இயேசு எருசலேமுக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது கலிலியா சமரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் சென்ற பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்த தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காணியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்கள் ஒருவர் தன் பிணி நீங்கியதை கண்டு உரக்க குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவர் ஒரு சமரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கியில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமடைந்தது என்றார். நம் ஆண்டவராகிய மிசிகாவுக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவராக இறைவன் நம்மிடம் பேசக்கூடிய உண்மை என்னது என்று கேட்டால், ஆண்டவரிடம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நோய்களை குணமாக்குவார். ஆண்டவரிடம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவார். அந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவருடைய செயல்பாடு என்று ஒரு விசுவாசி புரியும் விதமாக அவருடைய வாழ்க்கையே அவருடைய விசுவாச வாழ்க்கையே அவன் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உண்மை இந்த நற்செய்தி மூலமாக நம்மிடம் திருச்சபை சொல்லித் தருகின்றது. இந்த நற்செய்தி பகுதியை பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய பக்கத்தில் 10 தொழுநோயாளர்கள் வந்து அவருடைய நோயை நீக்க வேண்டும் என்று, அவருடைய நோயை குணமாக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம் சொல்லுகிறார், நீங்கள் குருவாளர்களிடம் போய் உங்களே அவர்களிடம் காட்டிக் கொடுங்கள் என்று. நாம் திருவிவிலியத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் போகக்கூடிய வேளையில், குருவானவர்களிடம் தங்களையே காட்டிக் கொடுப்பதற்கென்று போகக்கூடிய வேளையில் அவர்களுடைய நோய் குணமாக்கப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், எங்களுடைய நோய்கள் குணமாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆம் உங்களுடைய நோய் மாறட்டும் என்று இயேசு சொல்லவில்லை. மாறாக இயேசு சொல்றது, நீங்கள் போய் குருவானர்களிடம் உங்களையே காட்டிக் கொடுங்கள், அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்கிறார்கள். போகின்ற வழியில் அவருடைய நோய் மாற்றப்படுகின்றது. ஒரு நாள் மட்டும் ஆண்டவர் தான் நோயை குணமாக்கினார் என்று நம்பி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து திரும்பி வருகிறார். இயேசு கேட்கின்றார், இன்னும் 9 பேர் உண்டு, அவர்கள் எங்கே? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்க, எதனால அந்த 9 பேர் திரும்பி வரவில்லை? இந்த ஒருவர் மட்டும் நன்றி சொல்வதற்கென்று இயேசுவிடம் திரும்பி வருகிறார். எதனால்?
இயேசு நோய் குணமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை, குருவானர்களிடம் போக தான் சொன்னாங்க. போகின்ற வழியில் அவருடைய நோய்கள் குணமாகின்றது. ஒரு ஆள் மட்டும் திரும்பி வருகிறார், மற்ற 9 பேரும் திரும்பி வரவில்லை. எதனால? என்னுடைய ஒரு சிந்தனை என்னது என்று கேட்டால், அவர்கள் போகின்ற வழியில் அவருடைய நோய் குணமாக்கப்படும் பொழுது இயேசுதான் எங்களுடைய நோயை குணமாக்கினார் என்றும் நம்பிக்கை மற்ற 9 பேருக்கு வரவில்லை. இந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறது. இயேசுதான் என்னுடைய நோயை குணமாக்கியது. காரணம், போகின்ற வழியில் தான் குணப்பட்டேன், இயேசுடைய பக்கத்தில் வைத்து அல்ல. அதனால் மற்ற 9 பேருக்கு இயேசுதான் என்னுடைய நோயை குணமாக்கியது, எங்களுடைய நோயை குணமாக்கியது, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வரவே இல்லை. ஆனால் இந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அந்த நம்பிக்கை இருந்தது, இயேசுதான் என்னுடைய நோயை குணமாக்கியது என்று. ஒரு விசுவாசத்தின் சிந்தனையாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று சகோதரர்களே. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார் ஒவ்வொரு நிமிடமும். அது புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும், நம்முடைய இதயம் திறக்க வேண்டும். அதனால இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் இப்படியாவது நடத்திட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்படி ஒரு பெரிய நோய் வந்த பொழுது, ஆமாம், நிறைய கஷ்டங்கள் நமக்குண்டு, நிறைய பிரச்சனைகள் நமக்குண்டு, உலகம் முழுவதும் அதனால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை இப்படியாவது வழி நடக்குதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலின் சிந்தனை, ஒரு எதிர்பார்ப்பின் சிந்தனை நமக்கு வேண்டும். அந்த ஒரு பெரிய மனதுடன் ஆண்டவராகிய கடவுள் என்னை பராமரித்து வழி நடத்துவதற்கென்று ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டும். இந்த திருப்பலியில் நாம் ஆண்டவரிடம் சொல்ல வேண்டியதுதான் நன்றியின் திருப்பலி. கண்டிப்பாக ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும், இவ்வளவு இந்த நிமிடம் வரை என்னை பராமரிப்பதற்கு ஆண்டவரை உமக்கு நன்றி என்று நாம் சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் அது உன்னுடைய செயல் என்று நம்பும் விதமாக என்னுடைய இதயத்தை, என்னுடைய குடும்பங்களில் உள்ளவர்களுடைய விசுவாசத்தை, என்னுடைய சமூகத்தில் உள்ளவர்களுடைய விசுவாசத்தை வளர்த்த வேண்டும் என்று நாம் அனைவரும் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆண்டவராக இறைவன் நம் அனைவரையும் ஏராளம் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அன்புடன் நின்று ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம் என எடுத்துரைப்போம். ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம். உமது இரத்தத்தால் நீர்மீட்ட மறைசாட்சிகளின் செங்குருதியால் பேணி வளர்த்த திருச்சபைக்கு இடையூறுகளை எதிர்கொள்ளவும் உம் நற்செய்தியின் பணியை வெற்றியுடன் தொடரும் வலிமை தந்தரல வேண்டும் என்று ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம். திருச்சபையோடு ஒன்றித்து சிந்தனை செய்து அதன் செயல்பாடுகளில் இயன்றளவு பங்கு பெற உம் மக்களுக்கு நன்மனம் தர வேண்டும் என்று ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம். பல்வேறு சபைகளுக்கிடையே நல்லெண்ணமும் ஒன்றிப்பும் வளர்ந்து உண்மையான ஒரே விசுவாசத்தில் அவற்றை பராமரித்தள்ள வேண்டும் என்று ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம். உமது மதிப்பீடுகளுக்கு ஏற்ப உம் மெய்யான திருச்சபையை அஞ்சா நன்றுடன் வழிநடத்தும் அருளை திருச்சபையின் தலைவரான மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்கும், எங்கள் சபையின் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் பேராயருக்கும், எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயருக்கும், எங்கள் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் ஆயருக்கும், ஏனைய ஆயர்கள் அனைவருக்கும் அளித்தரல வேண்டும் என்று ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் நம்மை நம்மள ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஒப்புடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாமல் இறைவா, உம்மை நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். தருள் வரங்களால் எங்களை நிரப்பியருளும், புது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழுந்தருளும். உடைய அருளும் ஆசி முதுகருணை பெருக்கானே தேர்ந்தெடுத்த உம்மந்தையான மக்கள் அனைவரின் கடன்களின் பொறுதலுக்கும் பாப்புக்கும் காரணமாவதாக தந்தை மகன் தூயாவியாகி இறைவா என்றென்றும் ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கைவேத்திற்காக தலை வணங்கி ஆசிரியை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராகி இறைவா, கத்தோலிக்க ஆத்தமையும் திருத்தூது மறுப்பும் கொண்ட திருசபையின் மீது கருணை நிறைந்த வலக்கரம் நீட்டியருளும். காண்பவையும் காணாத்ததுமான எல்லா விபத்துகளும் அதனை பாதுகாத்திருளும். பக்தியுடனும் கவனத்துடனும் தூய உள்ளத்துடனும் அது முன்னிலையில் ஊழியம் புரிய நீரே தேகூர்ந்த எங்கள் அனைவரையும் தகுதியுடையவராக்கியிருளும். கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துமே எங்களின் ஒப்புருவாக்கும் நீதி நிறை நற்செயலால் வாழ்நாள் முழுவதும் உம்மே தகுந்த வாழ் மனவரட்சியை எங்கள் மேலருள் கூர்ந்தருளும். கிடவிடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கிருளும். தந்தை மகன் தூயாவியாகிய இறைவா என்றென்றும் திருமுழுக்கு பெற்று வாழ்நடலத்தால் திட பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறை பொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான்
ഈശോമിശിഹാതൻ തിരുവോടൽ തിരുരക്തം ബലിപീഠത്തിലിതോ നിശഭയത്തുടനണുകിടുമോ അനിവരുമൊന്നായി തിരുമുന്നേ മാനവരണിയോടു ചേർന്നിനിതേ പാടുവോം ഇறைவன் പരിശുദ്ധർ പരിശുദ്ധർ என்றும் പരിശുദ്ധർ. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழென்றும் இறைவனின் தாய்மரி தூய யோசேப்பே பணிவுடன் நினைத்திடுவோம் புனிதமாமி பலியில். ஆதியிலே போவென்றென்றைக்கும் ஆமெனாமே. மகனின் தூதர்களே, பொறைமைந்த நண்பர்களே, உலகம் அமைதியுடன் நீங்கள் ஜெபித்திடுவே. சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுருகின்றனரே உமதுயர்த்தெழுதலினார் உயர்த்தெழும் உறுதியுடன் உரைகிற இறந்தோர்கள் உயர்வெற்றெழுந்திடவே. இறை முன்னிலையில் இதய கதவை திறவேன் என்றென்றும் நோன்பும் வேண்டுதலும் நொந்திடமுள்ளமுமாய் ஒவ்வொரு தெய்வத்தை தினமும் மகிழ்விப்போம். எல்லாம் வல்லவரும் தெய்வமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவாசிக்கின்றோம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரை விசுவாசிக்கின்றோம். சர்வேஸ்வரன் ஏகசுதனம் படைப்புகள் அனைத்திற்கும் முன்னே முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான ஈசோ மிசிகாவில் விசுவாசிக்கின்றோம். இவர் உங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவில் ஜனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மெய்ய கடவுளுள்ள மெய்ய கடவுளும் பிதாவோடு ஒரே பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்ட யாவும் படைக்கப்பட்டன. மரணமான நமக்காகவும் நம்மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியார் கன்னிமரிடம் உடலெடுத்து மனிதரானார். போன்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றுகிறார். மருத்துவரையும் ஜீவியரையும் நடத்திருக்க வரவிருக்கின்றார். பிதாவென்றும் புறப்படும் சத்தியாத்மாவும் உயிரளிப்பவருமான ஏக பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கின்றோம். பாவ மன்னிப்புக்கான
ஒரே ஞானஸ்நானத்தையும் சரீரோத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவராகிய இறைவன் தமது புகழை பாடும் வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. பிதாபிதாக்களும் மாயர்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், தியாகியன்கள் ஆகியோர், துறவியர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவு கொண்டு மன்றாடுங்கள். மிசியாவின் நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளர்களையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மிசியாவின் அருளால் இப்பலி நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே, ஆசீர்வதித்துள்ள என் சகோதர சகோதரிகளை இத்திருப்பலி என் கைகள் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற நம்மை வலுப்படுத்துவாராக. இப்பலியவரை ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்பு கொடுக்கும் இப்பலியில் அவர் வகை கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்கள் மீது பொழிந்து நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மிசியாவின் திருவுடல் திருரக்த மறைப்பொருட்களின் பணியாளர்களாய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த எங்களை முதிரக்கு மிகுதியால் கனிவுடன் தகுதியுடையோராக்கினீர். நீரளித்தே கொடையே மிகுந்த அன்போடு உறுதியான நம்பிக்கையோடு நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்திருடனும் தூய்மையுடனும் ஆண்டவர் நன்றி செலுத்தி அவர் அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணியுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுவற்றை உற்று நோக்குங்கள். பயப்படுத்திவிட்டும் மறைபொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தலைத்தொங்கும்படி மன்றாட தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கெழுப்பி அமைதியாக ஒரு எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மிசியா திருவருளும் தந்தை இறைவன் நிறையன்பும் தூயாவி நட்புறவும் நம்முடன் நிலைவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னதவின் உலகே. உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னதவின் உலகே. மூதாதையராம் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின்பவரின் இறைவா மாண்புறும் மன்னவரே, திருமுன்னிலையில் உயர்த்துகிறோ. படைப்புகளுக்கெல்லாம் ஆண்டவராம் இறைவனுக்கு பலியர்ப்பிப்போம். நீதியுமாமது தகுதியுமாம், நீதியுமாமது தகுதியுமாம், நீதியுமாமது தகுதியுமாம், நீதியுமாமது தகுதியுமாம். சமாதானம் நம்முடனே. தந்தை மகன் தூயாவியாகி இறைவா, முதுமாட்சிமிகு மூர் இறைவனின் ஆராதனை குறிதிரு பேருக்கு
எல்லா உதடுகளிலிருந்து புகழும், எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும், எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உறுதனவாகுக. எனது உலகையும் அதில் அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனித இனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதர்களின் 10,000ங்களும் மாட்சி நிரம்பி உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்பு தன்மீர் உருவரிகளுமான வான்படைகளும் திருப்பேரை போற்றுகின்றனர். தூயோர் உருவரிகளுமான கெரூபுகள் சிராபிங்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றனர். இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையீடின்றி புகழ்கீதம் இசைக்கின்றனரை ஒரு சேர. கடவுள் நித்திய மாட்சிமையும் ஆண்டவர் என்றும் பரிசுத்தர். வல்லவர் இறைவன் பரிசுத்தர். வானோடு பூமி நிறைந்ததுவே. வான்புகழ் மன்னர் மகிமைகளால் உன்னத வீதியில் ஓசானா. தாவீது மைந்தருக்கு ஓசானா. ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும் தீமை பொருந்திய மன்னரவர். உன்னத வீதியில் ஓசானா ஓசானா. ஆண்டவராகிய இறைவா, விண்ணக அணிகளோடு சேர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெல்மறைந்திരിക്കും ആത്മതനയനുമോട് ശരിനികരാനവരും ഉടമിരുந்துള്ള ഒളിയും അതുള്ളുണ്മയും സായലുமான വാർത്തயான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். முழுமையாയിരിക്കും நிலையை வலிந்து பற்றிக்கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் അവർ നമ്മെ വെറുമയാക്കി അടിമേനുരുവേറ്റ് ബുദ്ധിയും വേഗമുള്ള മരണമില്ല ആത്മാവുടനും ഇറപ്പുடைய உடலுடனும் முழு மனிதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்குள்பட்டவரை மீட்க சட்டத்துக்குள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்பிற்குரிய இம்மறை பொருட்களை திருமுன்னிலையில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். தாமப்பு வைக்கப்பட இறந்த இரவில் ஈசோ தம்மாசற்ற திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி, ஆராதனைக்குரிய தந்தையே, உம்பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவுக்காக செய்யுங்கள்.
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதுபோல் எளியோരും വലുവറ്റോരും துன்புறுவோருமாகிபடியார்களும் திருமுன்னொன்றா கூடியுள்ளோம். கைமாறலை கீழாരും பெரும் கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். உதிரை வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனதை ஏൽപ്പ് பூண்டு வீழ்ச்சியிட்டு எங்களை கைதூக்கி விட்டீர். வாழ்வெழுந்து எங்களை வாழச் செய்தீர். பாபிகளாகி எங்கள் கடங்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். தாசியை ஏராளமாக பொழுந்து எங்கள் வலுவற்ற இயல்பை மாண்புற செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்கள் உமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள், சமாதானம் உடனே. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, முதல்மை குருவும் திருசபையின் தலைவரும் ஆட்சியாளருமான உரோமாயிலிருக்கும் மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் சபையின் தலைவரின் தந்தையுமாகிய மார் ஜோர்ஜ் பேராயிருக்காகவும் எங்கள் மறை மாநிலத்தின் தலைவராகிய மார் சூசே பேராயிருக்காகவும் எங்கள் தலைவரின் தந்தையுமாகிய மார் ஜோர்ஜாயிருக்காகவும் புனித கத்தோலிக்கா திருசபையினத்திற்காகவும் குருக்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இப்பலியே ஏற்றருளும். ஆண்டவரே, இப்பலியை ஏற்றருளும். இறைவாக்கினர் திருத்தூதர்கள் மறை சாட்சியர் துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் முதுமுன்னிலையில் ஊன்றுகளாயிருந்த நேர்மையாளர்களும் தூயோர்களுமாகிய மறை தந்தை அனைவருக்காகவும் இப்பலியே ஏற்றருளும். ஆண்டவரே, இப்பலியை ஏற்றருளும். கவலை இருவோர், துன்ப பெறுவோர், ஏழையர், துயிலிருவோர், நோயிற்றோர், இலக்கம் பெறுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் முதுபேரால் எங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும் உதிரக்கத்தை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கும் மக்களுக்காகவும் இவருடைய அனைத்து தேவைகளுக்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியே ஏற்றருளும். ஆண்டவரே, இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்களுக்கு கற்பித்தது போல் மாசற்ற புனித பலிபீடத்திலும் மெசியாவினுடையும் இரத்தத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரிய நேர்மையாளரான புனித சூசேப்பர் மற்றும் முக்குதலாய் விளங்கிய நேர்மையாளர்களும் தூயோர்களுமான தந்தையரின் புனித நினைவானது சொல்லருக்கரியாருள் பெருக்காலங்களை ஏழச் செய்திருளும். வாழ்நாள் முழுவதும் அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்திருளும். நீர் ஒருவரே உண்மையான இறை தந்தை என்றும் மன்பு திருமகன் ஈசோ மிசியாவே நீரை அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவர் இறைவனுமாகிய மிசியா வந்து வாழ்வழிக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர் திருத்தூதர்கள் மறை சாட்சிய துதியர் மறைவல்லினர் ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர்கள் ஆகியோருக்கும் திருமுழுக்கின் உருளதும் உருளப்பதுமான அடையாளத்தால் முத்திரைப்பட்ட தூய கத்தோலிக்கா திருசபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான தூய வாழ்வின் வழியே கற்பித்தருளினார் என்றும் மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரே, எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோருமாகியபடியார்களும் நீர் வழங்கிய முன்மாதிரியே பரம்பரையாக பின்பற்றி இப்போ முதுபேரால் ஒன்று கூடி முதலில் முன் நிற்கின்றோம். ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு மிசியாவின் திருப்பாடுகள், இறப்படக்கம், உயர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பயபக்திக்குரிய புனிதமிக்க உருளைக்க வல்ல தெய்வீக மறைப்பொருட்களை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். ஆண்டவரே, உம் தூயாவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தி நோக்கத்துடன் மௌனமாக மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. உம்மடியார்களின் திருப்பலில் அவர் வந்துரைந்து இதனை ஆசீர்வதித்து முன்னப்படுத்துவாராக. இது எங்கள் கடங்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயர்த்தலின் மேலான நம்பிக்கைக்கும் உம்மை மகிழ்வித்த அனைவரோடும் சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராகிய இறைவா, எங்களுக்காக நீர் வைத்த மேன்மைமிக்கு வேப்பிக்குரிய இம்மீட்டின் திட்டத்தை முன்னிட்டு நாங்கள் உண்மை இடைவிடாமல் புகழ்கின்றோம். மடமெசியாவின் விலமதிக்கு இல்லாரத்தால் மேற்கப்படுத்திய சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிருள்ள தூய வாழ்வழிக்க வல்லும் திருப்பேருக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்பாய் எனக்கு இறங்கும்.
உமதளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆண்டவரே, ஆசீர்வதித்துள்ள எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உருளப்புதும் இறைத்தன்மையுமான இந்த மறை பொருட்களிடம் இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மிசியாவே, முதல் பேருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்போதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வளிப்பதுமாக இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது, உலகனைத்திற்கும் வாழ்வளிக்க வல்லது. இது உண்போர் சாபமாட்டார்கள், மாறாக பாவம் மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வார். விண்ணகத்திலிருந்திறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. பரமிசியாதம் சீடர் கறிவித்த மறைபொருளன்று இது, விண்ணகத்தே நின்றிறங்கியதா வாழ்வு வழங்கும் அப்பம் நான். அன்புடன் என்னை உண்ணிடுவோம், இந்த நிலைந்து வாழ்ந்திடவர் பெற்றிடுவர் விண்ணக வாழ்வதனை. ஆண்டவராகிய இயேசு மிசியாவினரும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் நாம் அனைவரோடும் இருப்பதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நம்மை பிரமிதிக்க இயலா திருட திருத்தங்களின் மறைப்பொருட்களை நாம் நிரும்பத்துடன் அணுகுவோம். மனத்திருநாள் ஒரு நம்பிக்கையுடன் குற்றக்குறைந்து விலகி பாவத்துக்காக மனம் வருந்தி சகோதர சோதரின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்குமாண்டராய் இறையிடம் அருளையும் பாவமணி பேருந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பிளவுகளிலிருந்தும் கலகங்களிலிருந்தும் விலகி நம் மனசாண்டை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் ஆன்மாவை விடுவிப்போம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். நற்கருணை உட்கொண்டு தூய ஆவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒற்றுமையுடன் ஒருமைப்பாட்டுணர்வுடனும் புனித மறைப்பொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் உடலின் உயிர்ப்புக்கும் ஆன்மாவின் மீட்புக்கும் காரணமாதாக, முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக என்றென்றும் ஆமென். ஜெபிப்போமாக. சமாதானமுடனே. ஆண்டவராகிய இறைவா, உம்மடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் தயகூர்ந்து மன்னித்தருளும். அதியுன்னத இறைவனாகி உம்மை விண்ணரசில் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து புகழ எங்கள் உதடுகளை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவராகிய இறைவா, நீர் கருணையுடன் எங்கள் கருளிய தளராத நம்பிக்கையுடன் புதிருமுன் எப்பொழுதும் தூய உள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் மாசற்றவராய் ஒழுக எங்களே தகுதியுடையோராக்கிருளும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தும்மை அழைத்து வாறு வேண்டுகிறோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, நல்லவரான முதல்வரே, இரக்கம் இறைந்த எங்கள் தந்தை முதலிரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களே சோதனையில் விழுவிடாதையும் தீயாவின் மதின் படைகளிலிருந்தும் எங்களே ரட்சித்திருளும். ஏனெனில் வேணிலும் மணலும் அரசும் வல்லமை மாட்சியும் அதிகாரமும் உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் உம்முடனும் ஆன்மாவுடனும். தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூய ஆவி ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை போற்றுங்கள். ஆண்டவருடைய பலியிலிருந்து உணவருந்தும் நம்மை அன்பிலும் ஒற்றுமையிலும் அவர் பாதுகாத்தருள்வாராக. திருச்சபையின் பலிபீடத்திலிருந்து தம்முடலையும் இரத்தத்தையும் நமக்கு தரும் மெஸ்ஸியாவை வாழ்த்துவோமாக. நம்மை வாழ வைக்கும் ஆண்டவர் ஈசோ மெஸ்ஸியாவினருள்
நாம் அனைவரிலும் நிறைவு பெறுவதாக. எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். ஆண்டவருடைய பலிபீடத்திலிருந்து உணவருந்தி நிறைய பெறுவோமாக. திருச்சபையின் பிரமாணிக்கும் உள்ள மக்களாய் வாழ இவ்வருளடையாளன் நமக்கு வலிமை தருவதாக. தூயாவின் அருவரத்தால் பிழ்ச்சிக்குரிய பின் உரைக்கு இறைத்தன்மை வாய்ந்த மறைப்பொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றில் வளலாம் இணைக்கு எப்பொழுதும் புகழ நன்றியும் செலுத்துவோமாக. சுழற்கிறை கொடைக்காக ஆண்டவரே உமக்கு புகழ். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெசியா வழியாக ஆவி கடவுள் தம் கொடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மில் நன்கு பொழிந்துள்ளார். பரலோகத்தில் மகிமையுற இறைவன் நம்மை அழைத்துள்ளார். அழியா இன்ப பேரு பெற நம்மை நடத்தி சென்றுள்ளார். ஆமென். வாழ்வு வழங்கும் தெய்வீக தூய்மை துலங்கும் மறைப்பொருளே, கை கொண்டவர்கள் யாவரிலும் ஆண்டவர் அருள் மழை பொழியட்டும். சிலுவை சின்னம் வழியாய் நாம் மீட்கப்பட்டவராயிடுவோம். முத்திரை பெற்றோர்